Okay, very good morning. I am sorry for the slight delay. கொஞ்சம் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆனனால ஒரு சின்ன டிலே நடந்து போச்சு. No option for me. So this is the first session from the software cell. In this meeting or in this webinar நம்ம என்ன பிளான் பண்ண போறோம்னா இந்த Zoom-னு சொல்லக்கூடிய வீடியோ கான்ஃபரன்சிங் டூல்ல எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஒர்க் பண்றது, எப்படி நீங்க ஒரு ரூமை கிரியேட் பண்ணி நிறைய பேரு கூட Zoom மீட்டிங் பண்றது அப்படின்னு உள்ளதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்குள்ள செஷன். ஸோ இட் வில் டேக் அரௌண்ட் 20 minutes. அந்த செஷன் 20 minutes தான். திரும்ப ஒரு 15 minutes நம்ம என்னடானா கொஸ்டின்ஸுக்காக வச்சுக்கலாம். ஸோ இதுல எல்லாருக்கும் மனசுல உள்ள ஒரு டவுட் என்னடானா, கவர்மெண்ட் இடையில நம்ம Zoom டூல் செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. there is a Zoom is not secured, it will be taking our information அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கமெண்ட் வந்துருச்சு. so I gone through the lot of websites regarding that and found that என்ன விஷயம்னா, here what is a disadvantage is any person can share his or her screen to this meeting. இந்த மீட்டிங்க்கு அவங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணலாம். சோ அவங்க ஸ்கிரீன்ல ஏதாவது மோசமா ஒரு படத்தையோ வீடியோயோ வச்சுக்கிட்டு ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாருக்குமே ஷேர் ஆயிடும். இது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இந்த Zoom அப்ளிகேஷன். பட் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இங்க என்னடான்னா, இட் இஸ் ஈஸி அண்ட் ஃப்ரீ. இது ஃப்ரீயா இருக்குது, ஈஸியா இருக்கு. ஸோ இட் இஸ் அ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் இந்த Zoom அப்ளிகேஷன். ஸோ அந்த அட்வான்டேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் நடக்கிறதுக்கு இந்த டூல் பெஸ்ட் கிடையாது. அந்த கிளாஸ் நடத்துறதுக்கு மூடில், கூகுள் கிளாஸ் ரூம் அதெல்லாம் தான் நல்லா இருக்கும். ஆனா இது கிளாஸ் நடத்துறதுக்கு கிடையாது. இது மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் மீட்டிங் நடத்துறாங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். உங்க ஃபேமிலிக்கு உள்ளாடி ஒரு மீட்டிங் நடத்துறாங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப்ல நமக்கு என்னடான்னா ஒரு 4 members தான் வீடியோ சேட் பண்ண முடியும் இப்போ உள்ள கண்டிஷன்ல. ஆனா இங்க எத்தனை பேர், அரௌண்ட் 100 members கேன் டூ த வீடியோ கான்ஃபரன்சிங் ஹியர். அது வரை நமக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ். சரி, அதுதான் விஷயமே இங்க. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த செஷன் சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு, எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்ததுன்னா இந்த நெக்ஸ்ட் செஷன் வி ஆர் பிளானிங் ஃபார் த கூகுள் கிளாஸ் ரூம். சரியா? திரும்ப இன்னொரு பயம் என்ன இருந்ததுன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை திருடிடுவாங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறத திருடுவாங்க. ஏன்னா எனி பர்சன் ஹேவிங் இந்த மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேன் என்டர் இன்டு திஸ் ரூம். அந்த ரூமுக்குள்ளாடி என்டர் ஆகலாம். ஏன்னா அந்த யூசர் நேம், அந்த மீட்டிங் ஐடியும் பாஸ்வேர்டு இருக்கிறவங்க இதுக்குள்ளாடி வரலாம். ஏன்னா நம்ம அது அக்செப்டன்ஸ் கொடுக்கும் போது அவங்க நெய்ம்ல வரலாம், இல்லைன்னா ஒரு நம்பர்ல வரலாம், இல்லைன்னா அவங்க மொபைலுக்கு நம்பர்ல வரலாம். அப்படி நிறைய மேட்டர்ல இவங்க உள்ள வரலாம். சோ ஆறு வேணாலும் இந்த இன்ஃபர்மேஷனை ஹியர் பண்ணலாம். நம்ம இந்த மீட்டிங்ல எதுவும் கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் நம்ம பேச போறது இல்லை. சோ தேர் won't be our information won't be misused அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ அந்த அட்வான்டேஜுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம். இல்லாம இப்போ ஏதாவது கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் டிஸ்கஸ் பண்றேன்னா அது Zoom அதுக்கு கரெக்டான டூல் கிடையாது. இட் இஸ் நாட் த ஆப்டிமல் டூல் ஃபார் கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங். அதுதான் விஷயமே. இன்னொன்னு, நம்ம கான்டாக்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு உள்ள இன்ஃபர்மேஷன் அது நம்ம நெட்டு கூட ஒரு டிவைஸ் கனெக்டா இருந்தா அந்த எந்த செக்யூரிட்டியும் பிரேக் பண்ணி டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த அளவு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம நிறைய மொபைல் பேங்கிங் அப்படி உள்ள இதெல்லாம் நம்ம நிறைய பண்றது இல்லை. ஸோ நம்முடைய மீட்டிங்காக இந்த Zoom டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் த பெஸ்ட் பாயிண்ட் ஹியர். So with this introduction, I welcome all of you for this webinar. This is the first webinar of the software cell during this lockdown meeting, and next webinar information will be shared to you within 1 or 2 days. நாங்க என்ன பிளான் பண்றோம்னா, அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ்லயாவது இல்லைன்னா once in 3 daysலயாவது we are planning for a webinar, a common webinar. இதே மாதிரி டூல்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தான் நம்ம முதல்ல பிளான் பண்றோம். அதுக்கப்புறம் ஏதாவது டெக்னிக்கல் டாபிக்ஸும் we can plan. So when we are going for the technical topics, நம்ம என்னன்னா அவுட் சைட் பெர்சன்ஸையும் இன்வைட் பண்ற மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறோம். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கேம்பஸ்ல உள்ள ஃபேக்கல்டி அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸை இன்வைட் பண்றது மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். So with this small introduction, today I welcome CM Varun because he is a resource person
ஒரு 2-3 days ஆட்டி இதுக்காக ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி அந்த பிரசன்டேஷனுக்கு ஒரு எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர்ட் ஆயிருக்காங்க. ஸோ வருணையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேக்ல இருந்து ஃபுல்லா ஒர்க் பண்ண ஆண்டனி சாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஆல்சோ ஐ தேங்க் அவர் பிரின்சிபால். ஏன்னா இந்த இந்த இப்படி ஒண்ணு பிளான் பண்றோம்னு பிரின்சிபால் சொன்ன உடனே அவரு பாசிட்டிவா எடுத்து இமிடியட்லி யூ கேன் பிளான் சொன்னாங்க. சார் இன்னைக்கு இதுவரை ஜாயின் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆண்டனி சார் ஜாயின் பண்ணியிருக்காரா சாரு? இல்ல சார், இல்ல சார் ஜாயின் பண்ணல. ஏன்னா சாருக்கு மொபைல்ல ஸ்பீட் அதிகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ தேங்க் ஹிம் ஆல்சோ. Also, I thank all the faculty for joining here on time. Once again, I am asking sorry because கொஞ்சம் delay ஆகி போச்சு. So in future it won't happen. On டைமுக்கு நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். மீட்டிங் எப்போ ஆரம்பிக்கிறதோ அதுக்கு 15 minutes முன்னாடி நாங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன்ல இருக்கும். So you can join to the meeting 15 minutes before the scheduled time கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். So with this an introduction, I welcome Varun to start the session. Welcome Varun. Sir, thank you. And sir? Yeah. Sir, 68 participants already admitted. 69. 69. And somewhere the names I don't know. That is, they are using some other names. So whether I need to admit those persons or let me. Yeah, permit பண்ணுங்க. Suppose அவங்க வேற யாரா இருந்தா then we can stop them. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு அந்த யூசர் நேம் கொடுக்க தெரியல. வாட் தே ஆர் டூயிங் இன் தே ஆர் சிம்பிளி அந்த மொபைல் நம்பர்ல ஏதாவது டிஃபால்ட்டா இருக்குன்னு தெரியுமா, அதை எடுத்துட்டு உள்ள வராங்க. ஓகே ஓகே. So you can permit them. Okay. So starting with that security, as SAR started, most of them are concerned about this security of the Zoom, because many companies are already, many countries are already burning this Zoom. Okay, but what the Zoom has claimed is from April 23rd, they have updated those security issues and they are giving the best security now. That is the claim from Zoom. But even though we can't believe the 100%, we can't believe those statements. Even though their security issues have been cleared, some of the issues, that is some third person outside of the meeting, that is not in our company or not in our organization, or who is not actually a participant of this event, may get into the meeting and they can record the meeting, or they can share some unwanted things there. That is the first issue most of the companies have raised. So as for now, you can see that even though you registered there, as you joined the meeting, you are not directly getting inside the meeting. I want to approve you. Okay, that's why I asked that whether I can approve all or only the persons, most of the persons whose name, that is our staff names, whose names comes, I have admitted those persons, and other those things I was keeping in pending. That's why I asked Andrew sir regarding that. And as sir said, those persons are also included here. Okay, but what is the next thing? There is who is organizing this particular session can handle this audio and video. Okay, I have muted all those audios and videos, and in one or two maybe video is on. Okay, because I haven't those persons maybe came late. So there is an option whenever we enter into the Zoom, when we create a meeting, there is an option that you can mute all those persons in the earlier stage itself, so that they may not be able to distract your meeting. Okay, that is the first security issue most of us have. Okay, so Zoom is also trying towards this clearing the security issues. So what I think is, just first we can start with what actually this Zoom is working with,
and how it is working with. How to create a meeting and how you can interact with this. Okay, that is the basic thing, what basic objective of what the session today is. Okay. uh, in Zoom, there is an option called share screen. With the share screen only, I am going to uh, explain how it is going to work. Okay. What is the one major drawback in this particular session is I can't share this Zoom window to you. Okay. நான் இந்த ஜூம் விண்டோவை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட முடியாது. ஜூம் விண்டோவை நான் ஷேர் பண்ணவே முடியாது. Okay. So what we have planned is we have already recorded some session. Those session I am going to explain how to install and all those things. So if you think that it is a little fast or it will slow, please uh, make your things using this chat window. Okay, the right side you may see the chat. Okay, here there you can type your text and you can give whether the audio problem or video problem, or if it is fast or slow, whatever things maybe you can please write in your chat window. And also you have the hand raise option. Okay, if you are having any doubt, you can make the hand raise, and at the end we will be having some time, so at that time we will be unmuting you so that you can interact and you can uh, ask your questions or any queries or any suggestions that you can give at that time. Okay, so till this particular session is over, please don't unmute your audio or video. After this, if your hand is raised, we will be unmuting those things. So let us start with this. So I'm sharing my window to you. So first thing we want to do is we want to open our browser. Okay. So in the browser you want to type zoom.us. Okay, this is the address mentioned. Okay. So zoom.us and press the enter key. So the particular website of the Zoom, this will be open for you. Okay, this is the Zoom website. Okay, so from here you can continue. If you are already having your, if you are already signed up, you can directly get into the sign in things. But as we are starting from the starting session, I am giving from the sign up. Okay, so those who already signed up, this may be not needed for you. Okay, so for the new users, okay, what you want to do is you want to click that sign up there. Okay, so as soon as you click that, your page will be opened there. Okay, it will be asking for your date of birth. Okay, there itself they have given that this data will not be stored. Okay, so here you can give your date of birth. Okay, next screen it will be asking for your mail address. Okay, so here you can give your office mail, or and after that you can click the sign up button. So now it will be mentioning that we sent an email to the particular mail ID, and you will be having the confirmation link there. Okay, now you open your mail ID and check whether the confirmation link is available there. If uh, the mail ID doesn't contain the mail, you please check the spam mail also. Okay, the spam folder also. If it is not even available there, you can click this resend another email. Okay, so now I am just opening my mail ID. So there you can see the activate account. So you can press this activate account, and your Zoom account will be activated.
Okay. Now it will be asking you more question, that is, are you signing up on behalf of a school? Okay. As we are doing individual, it is not needed to give yes. Okay. If you are doing based, if you are creating for some organization or your school or some group, okay, you can create this, give it yes. But as we are creating as an individual, it is not needed to create as a yes. So you can give it as no and press continue. Okay. Now it will take you to this particular page. Welcome to Zoom, and it will be mentioning your short form your mail ID, and it will be asking for your details there. Okay, here you need to give your details. So you give your name, password. So the password must have at least 8 characters, have at least one letter. Okay, an alphabet should be there and a number should be there, and it should have both uppercase and lowercase. Okay, if you are not giving the, if you are not satisfying these things, it will show it in the red color. Okay, so if it is mentioned in red color, you please change it. If you are doing it correctly, everything will be okay. And next you need to confirm your password. Okay, the same password you are repeating, and then press continue. Okay, now your account is created. Okay, here Zoom have some things that it will ask you to invite your friends or something like that, and you can see that the skip this step, it is a hidden button normally. Okay, but it is not actually a hidden button. This is the trick from the Zoom. Okay, so you need not worry about those invitations. You can directly go to this skip this step. Okay, so you just give I am not a robot and just press this skip this step. It will go to the next. Okay, and next it will be asking for you want to create a personal meeting, that is a trial meeting. Okay, that too we may not be knowing, so you can directly go to my account. Okay, so when you go get into this my account, it will be having your profile and all those things. There at the top, you'll be having schedule a meeting. Okay, so if you want to join a meeting, there you can have a join a meeting. If you are going to create a meeting immediately, okay, so there you can go for host. But normally what we have is a schedule meeting. So here using the schedule meeting, you can schedule a meeting and you can provide the time. Okay, when the meeting starts and what is the time and when it will be ending, all those scheduled, you can give it there. Okay, so you can press this schedule a meeting. Okay, once you press the schedule a meeting, it will be showing the meeting details. Okay, there the first thing is the topic. Here you want to provide the topic of the meeting. What is the actual meeting to be? So there you are going to mention the topic. Okay, at the next is the description. There you can give the description about the meeting. Okay, and the next step is the date. Okay, here you want to mention what date the meeting is and the time. Okay, this should be clear. So give the date and the time. Next, the AM or PM you need to give. Next is the duration of the meeting. Duration normally 1 hour. It will say that it is 40 minutes, but you will be getting more. Okay, so it choose the duration. Then you make it generate automatically, and in the video, okay, all those things are as such. In the video, you just in the host you give it as on. Defaultly it is in off. Okay, in the host you make it as on, so that the host video will be, that is uh, as you are hosting the meeting, your video will be opened and the participants video will be made as mute. Okay, so in the video make a host video on and the participant video off. Next is the audio. In this audio part you can give it as both. Okay, maybe a telephone audio or a computer audio, both it will be taking. Okay, so you make it as both. And the next part is the meeting options.
there are 4 options given there. Enable join before host. That is, as you know, till the host starts the meeting, okay, you may not be able to enter into that. As the host starts the meeting only, you will be able to enter into the meeting. Okay, if you want such a things, you need to give enable join before host. Okay. If you enable join before host, what happens is before you start the meeting, the participants may be entering into the meeting and they will be waiting. Okay, as it is not that much appreciable, we will not be ticking this enable join before host. After the host comes, he will be enabling it, and after that, the participants will be getting into the room. Okay, this is so. Please don't check this. Okay, so leave it is enable join before host as unchecked, and next is mute participants upon entry. Okay, that one, if you tick that, what happens is the participants whenever get into your meeting, they will be in the mute stage. That is unwanted voice or audio that may not be interacting you. Also, there is one more step after you get into the meeting. Also, you can make mute and all those things there. Okay, and so please tick that and enable waiting room. Okay, and then press the save. Okay, if you want to record this meeting, you can tick this. If you don't want to record the meeting, you can untick this. If you are recording this meeting will be recorded, and the particular audio file, video file, as well as the chat window, those things will be saved in your local computer, which you can use it for further reference. Okay, so as I am not interested in this recording the meeting, I haven't checked this. If you want to record it, you can just check this, and after that you please press the save, and as you press this save, it will take you to the next step, that is the whatever details you are given in the previous slide, that will be mentioned in your screen. So it will be mentioning all those details, and here you can see invites. Okay, so in this join URL, here you can see copy invitation. So you can copy that invitation. Okay, that is the invitation which you want to share. Okay, once you press that, this particular page will be opened. Here you can see copy meeting invitation. So this particular text will be copied, and you can now maybe you can send it to your WhatsApp group, or you can send it to your Gmail. Okay, so that that particular invitation will be sent to your group, so that in that only the particular URL, the username and the password, that is the meeting ID and the password, that will be mentioned there. Okay, so whatever content mentioned there, that will be provided to your user, and which makes it easy for them to access. Okay. So this is the main thing considering this creating of this meeting. Now you have scheduled the meeting and you have sent the invitation to the users. Okay. If you want to start, there you can see the start the meeting. As soon as you click that, it will start a download. Okay. Most of the persons will be if you go through the security issues of Zoom, there you can see most of them saying that a Zoom client window is automatically installed in your browser, and installed in your system, and they will be using it. Likewise, a number of comments are there. Two things. One is the client window. The client will be open. One that is whenever you join a meeting or whenever you host a meeting, the Zoom client software which is installed in this particular stage will be open. Okay. Otherwise, it will not be open. You can just check with the task manager. Okay. If you think that this particular thing is running in your system, you using this task manager, you can just close that application. Okay. In my system, I have seen that it is not running backward. Okay. Only during this particular joining of the meeting or starting of the meeting, this client window is opening. Okay. And one more thing, you can join with the browser also. Okay, but what happens is using the browser is not that much user friendly, or somewhat it feels like we are using a third party app like that. So that I have installed that.
So let me give the steps installation. So as soon as it will be automatically opening this window and it will be asking, so you save that particular file and open that. Sorry. So your file, your particular download will be happened there, and from that you can just double click it. As soon as you double click it, it will be showing a window, and that window will be going from 1% to 100%. After that, it will start your meeting. Okay. So here, after you create, that is after you add all those contents. Okay. So here it will be giving this option. Okay, நீங்க அந்த software install பண்ண உடனே, after the installation of the software, it will be asking join with the computer audio, test speaker and microphone. Okay, so you can directly join with your computer audio, so that is not a issue. Okay, so it is better to start with your computer audio. You click that join with the computer audio, so it will be joining with the computer audio. Okay. Either you use a mobile phone or laptop, it will be joining there. So in the when this particular window is open, at the bottom you can see there is a mute, which will be muting your audio. Second will be the stop video, which will stop your video broadcast. Okay. After that, there will be manage participants. That will be for managing the participants who are getting into this video, as it is a trial video. Just to show you, we haven't added many persons, so just only one user will be there. Okay, and the next is chat, which is for chatting, and the next is the share screen, to share your screen. Okay, so you can see that. So as soon as you click the share screen, it will be showing you whatever softwares which are open in your particular system. Okay, whatever softwares that is open in your system, or whatever pages open in your system, that will be displaying there, and you can select which particular page you want to select. So I am giving that PDF. So once I give that, this particular PDF will be displayed to the user. Okay, this particular page will be displayed there. Whatever changes you made in this particular page, if you may be dragging, okay, or if you select something, those things will be displayed to your users or the participants also. Okay, this is how to share your things. So there you can see the pass sharing also. There you can pass your sharing also, and that is about the chat. Next is the chat. Here at the right side you can see, here you can select to everyone or to a particular person. If you are want to share for all the users, just in everyone you can type the text and send. If you want to choose a particular person, you want to select which person you want to. And next, if you want to uh, add past participants, in the right side you can see participants. So whenever you see participants getting into your chat room or the waiting room, it will be displayed in your participants page, and you need to give the admits. There is a thing, admit all. Okay, if you give admit all the persons will be admitted. If you want to check the persons, okay, if you want to check whether the person is authorized or not, you can give one by one. Okay, and below that you can see mute all. Using this mute all, you can mute all the persons, all the participants in your particular session. Okay, if you end the meeting, end for all, give it as end for all, so that
everybody, those who are connected in this meeting will be leaving the meeting. And this is about the Zoom. So as you enter all the, please give it into for all so that everybody will be leaving from the. So that's all about starting a meeting using this Zoom app. And now I think we can go for some question and answering. Thank you, Arun. For any questions, please type in the chat room. Please type in the chat room. Andrew So sir, that, Andrew sir. சொல்லுங்க. Question type பண்ண முன்னால எல்லாரும் வந்து அந்த chat roomல என்ன பண்ணுங்கன்னு சொன்னாக்க அவங்க உங்க ஸ்டாஃப் ஐடியும் நேமும் வந்து ஒன்னு டைப் பண்ணி விட்டுருங்க எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும். எதுக்குன்னு சொன்னாக்க நம்ம டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கு ஹலோ எல்லாருமே வந்து அந்த ஸ்டாஃப் ஐடியும் அந்த நேம் ஸ்டாஃப் நேமை வந்து டைப் பண்ணிருங்க. ஓகே, ஆண்டோ சார், பிமோ சார் பண்ணிருக்காங்க இல்ல, அப்படி எல்லாருமே வந்து டைப் பண்ணி ஒரு பண்ணி விட்டுங்க. இது அவ்வளவு எல்லா ஃபேக்கல்டிஸும் டைப் பண்ணிடுங்க. எல்லாரும் இதுல அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து டைப் பண்ணிருங்க. இது முடிஞ்ச பிறகு क्वेश्चन டைப் பண்ண சொல்லுங்க சார். சரி சரி சரி, வெயிட். And you can make the hand raise also. இதுவரை யாரும் ரைஸ் பண்ணல. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க, அதான் பெஸ்ட். If you want anybody to ask some question, இல்லனா participate பண்றீங்க, ஏதாவது suggestion சொல்லணும்னா you can make a hand raise. எல்லாரும் என்டர் பண்ணிட்டீங்களா? டோட்டலி நம்ம இப்ப 72 பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வருண் கொஞ்சம் ஹேண்ட் ரைசிங் வந்திருக்கு. ஆமா சார். சரி சரி, இது அத வந்து ஆடியோவை எனேபிள் பண்ணி விடுங்க வருண். சரி, ஹேண்ட் ரைசிங் மட்டும் ஆடியோ எனேபிள் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு ஆடியோ எனேபிள் பண்ணிட்டு இது பண்ணுங்க. நமக்கு இப்ப வந்து 51 ஆள் தான் என்டர் பண்ணிருக்கு. 51 72 இருக்காங்களே. சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க ஒவ்வொருத்தரையா அன்மியூட் பண்ணுவோமா? ஆமா ஆமா, புரியுதா மேடம்? சார் ஹலோ, ஒருக்கா கூட 51 தான் என்டர் ஆயிருக்கு. 71 மெம்பர்ஸ் இருக்கீங்க. 51 என்ட்ரி தான் இருக்கு. யாராவது என்டர் பண்ணலன்னு சொன்னாக்க நேம் என்டர் பண்ணிருங்க. நமக்கு ரிப்போர்ட் வேற எங்கேயும் எடுக்க முடியாது. சார் பார்ட்டிசிபென்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நீ என்டர் பண்ண இருக்கீங்க. இது நம்ம சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்கள ஒவ்வொருத்தரையா பேச சொல்லுவோமா? சரி, இப்ப புனிதா மேடத்திட்ட பேச சொல்லுங்க. புனிதா மேம். Sir, can you listen me? Yeah ma'am. My question is like நம்ம ப்ராப்ளம் பேப்பர் எடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டி எடுப்போம் இல்லையா? போர்ட்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆப்ஷன் இதுல இருக்கா? இதுல இப்ப ஆல்ரெடி நம்ம பண்ண ஒரு ஃபைல தான், டைப் பண்ணி வச்சிருக்க ஒரு ஃபைல தான் நம்ம ஓபன் பண்ணி ஷேர் பண்ண முடியும். வருண், அந்த ஒயிட் போர்ட் இருக்குல்லையா? ஆமா ஆமா மேம். அதாவது ஒயிட் போர்டு அந்த அனர்ட் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்னு வந்து நமக்கு உங்களுக்கு அந்த இன்புட் கிராஃபிக் பென் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதையே யூஸ் பண்ணி நீங்க ரைட் பண்ணலாம். ஓகே, அது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. இஃப் இல்ல அப்படின்னா மவுஸ் யூஸ் பண்ணி எழுதுறது கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா மேபி டிஸ்பிளேயிங் தி பர்டிகுலர் பேப்பர் இல்லைன்னா ஒரு ஒயிட் போர்ட் பேக்ல வச்சுட்டு அதை டிஸ்பிளே பண்ற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வெப்கேம் ஒயிட் போர்டு டிஸ்பிளே பண்ற மாதிரி வச்சு பண்ணலாம். இல்ல உங்கள்ட்ட கிராபிக்கல் பென் இன்புட் டூல் இருக்குதுன்னா அதை நீங்க இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்க லேப் இல்லைன்னா சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது டைரக்டாவே அங்க டிஸ்பிளே ஆயிட்டு. I will add one more thing. In the Zoom tool, not for classwork. என்னுடைய ஃபீலிங் அப்படி. It is just for a conferencing. அப்படிதான் ஒரு நம்ம ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு it is the best tool. நம்ம கிளாஸ் என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு என் பொண்ணுக்கு வந்துட்டு இப்ப இப்படிதான் கிளாஸ் பண்றாங்க. இப்ப ஸ்கூல்ல இருந்து நிறைய பண்றாங்க. ஆனா என்னடா கிளாஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் ஒன் இஸ் த கூகுள் கிளாஸ் ரூம்.
அது நம்ம சாஃப்ட்வேர் செல்ல இருந்தே ஒரு 2 டேஸ்க்குள்ளாடி அது இதே மாதிரி ஒரு வெபினார் பிளான் பண்ணிடுவோம். கூகுள் கிளாஸ் ரூம் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுல நம்ம இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கலாமா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. சரி, அதுல அந்த ரெக்கார்டிக்கல் எல்லாம் ஆக்கலாம். அதை பத்தி நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு 2 டே அது எல்லாம் முடிச்ச உடனே ஒரு ட்ரையல் பார்த்துட்டு again we will announce. இதே மாதிரி ஒரு வெபினார் அனௌன்ஸ் பண்ணி அதை பிளான் பண்ணிடுவோம். ஆனா இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான், வருண் சொன்ன மாதிரி we have to do that. Okay okay sir, thank you so much. Punitha ma'am got the answer. Yeah I got it, thank you. Yeah, thank you. Varun Anthony sir. Pastor sir. Pastor sir. Sir, good morning. The program was very nice. Thank you sir. That gave us an insight for Zoom. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து புனிதா மேடம் ஆல்ரெடி கேட்டாங்க. இது என்ன அப்படின்னா வந்து இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல வந்து ஆல்ரெடி தேர் யூசிங் Zoom. அதாவது லைக் more than Google Classroom and other tools, they are using Zoom for their classroom for e-learning. In that scenario, why do you feel it's not advisable to use Zoom for classroom? Interactive அந்த இது மாதிரி ரைட்டிங் இருக்கு இல்லையா, it is difficult here. That's the thing. அப்ப என்ன அப்படின்னா வந்து the camera has to be turned towards white paper or about whatever. All right. இன்னொரு question என்னன்னா about the data usage. If you're conducting the meeting for about 1 hour, எவ்வளவு டேட்டா போகும்? இப்போ will it be convenient for every user to spare that much amount of data? Yeah, that thing only you can what you can do means உங்க வீடியோ you have to switch off. Okay. Only the hostக்கு வீடியோ மட்டும் உங்களுக்கு வரது மாதிரி you have to plan. சரி, அப்படின்னா வந்து nearly for 1 hour வந்து how much data will go? இல்ல வருண், do you calculate about that? எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல சார். ஆக்சுவல் டேட்டா கன்சம்ப்ஷன் எவ்வளவுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஐ ஹேவன்ட் கால்குலேட்டட் திஸ் இட். ஏன்னா இப்போ நான் வந்து அன்லிமிட்டெட்ல யூஸ் பண்றதுனால நான் அதை செக் பண்ணவே இல்லை. ஓகே, பட் என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, இஃப் ஹோஸ்ட் ஒன்லி வீடியோ இருக்குது அப்படின்னா, இல்லை நம்ம ஹோஸ்ட் பண்றோம்னா நம்ம வீடியோ மட்டும்தான் ப்ராட்காஸ்ட் ஆகுது. அதுவும் கம்ப்ரஸ் ஆகி தான் சென்ட் பண்றாங்க. ஏன்னா கம்ப்ரஸ் பண்ணாம என்னுடைய வீடியோ டைரக்டா உங்களுக்கு கொடுத்தோம்னா இவ்வளவு கிளியரா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால அந்த கம்ப்ரஸ்டு இருக்கிறதுனால உங்களுக்கு டேட்டா கன்சம்ஷன் வந்து நம்ம நார்மலா ஒரு வீடியோ கால் பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு டேட்டா கன்சம்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேட்டா கன்சம்ஷன் தான் இருக்கும். பிளஸ் வந்து நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போதும் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆப்ஸ் வந்து பண்ணல, நம்ம நார்மல் ஆப்ஸ் தானே கிரியேட் பண்றோம். ஸோ அதனால அதுலயும் அதுவும் வந்து வீடியோ மாதிரியே தான் அதை எடுத்துட்டு போறது. அதனால நார்மல் வீடியோ காலுக்கு எவ்வளவு டேட்டா கன்சம்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். Okay, but இப்போ நம்ம if you are conducting such meetings on a daily basis, இப்போ people who have less amount of data limit, will they run out of that limit? Sure sir. இப்போ ஒரே நாளைக்கு ஒரு 5 மீட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்னா it will go down தான். அதாவது ஒரு மாசத்துக்குள்ளது ஒரே நாள்ல முடிஞ்சு போயிடும்ல. ஆமா, இப்போ எல்லாம் டெய்லி லிமிட்டட் இல்ல இல்லையா? ஆமா, ஆல்மோஸ்ட் 1.5 GB இல்ல இப்போதைக்கு. ஆமா, அது டெய்லி லிமிட். ஆனா நீங்க சொல்றது வேலிட் பாயிண்ட் தான். So you can go for better internet connection. Foster sir, if you are having 1.5 GB per day னா நீங்க தாராளமா ஒரு 4 to 5 மீட்டிங்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 2 மூவிக்கு கெபாசிட்டி இருக்கு. சரி, ஓகே. நார்மலி ஒரு சிடில ஒரு மூவி இருக்குன்னா அது 700 MB தான். அதல இப்ப ஹை குவாலிட்டி வருது இல்லையா? ஆமா, ஹை குவாலிட்டி 700 MB தான். So 2 மூவிஸ்னா கிட்டத்தட்ட 6 hours. ஆனா நம்ம அந்த மூவி குவாலிட்டிக்கு இது broadcast ஆகாது. அதோட லோ குவாலிட்டில தான் இங்க broadcast ஆகும். இதப்ப HQ-யோட லோவான குவாலிட்டில தான் broadcast ஆகும். ஆமா. அது வந்து அவங்களுடைய இது என்னன்னா, உங்களுக்கு HD குவாலிட்டி broadcast தான் அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. நீங்க பிளான்ல பாத்தீங்கன்னா தெரியும், Zoom பிளான்ல. ஓகேயா? டிஸ்ப்ளே ஆகிறது உங்களுக்கு பாக்குறதுக்கு HD குவாலிட்டியா தான் இருக்கும். நீங்க ஃபுல்லா என்ஹான்ஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்கும்.
ஓகே. I see. இப்போ நம்ம இந்த broadcast அந்த அளவுக்கு மோசமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். அது ஆமா, நீங்க தான் today it சொல்லுங்க. was good. கிளியரா இருக்குது இல்ல? Your presentation was good. It was quite clearly audible. Video image நல்லா இருந்துச்சு. அப்ப வந்து இது வந்து அவ்வளவுக்கும் கம்ப்ரஸ் ஆகி இருக்கிறதுனால தான் இவ்வளவு அஃபோர்டபுளா உங்களுக்கு ஈஸியா வந்து ரீச் ஆகுது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஓகே ஓகே 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் வச்சுட்டு நம்ம பண்றோம். ஸோ அப்போ வந்து அவ்வளோ பேண்ட்வித் நமக்கு இப்போ எனக்கு சிஸ்டத்துல இருந்து நான் பண்றேன். ஸோ எனக்கு பேண்ட்வித் நம்ம நார்மல் பிஎஸ்என்எல் பேண்ட்வித் தான். ஸோ அதனால அது ஒரு பெரிய இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஹோஸ்டோட பேண்ட்வித் வந்து இட்ஸ் a criterion இல்ல for deciding the quality of the video. ஷுவர் சார், ஷுவர், அது ஷுவர் தான். So to host a meeting you need to have a good bandwidth internet connection. சார் வெரி குட் பேண்ட்வித் ன்னு தேவையில்லை. the normal is enough I think. நார்மல்ங்கிறது what's limits of ஒரு 1 mbps is enough I think. 1 mbps. yeah. ஓகே ஓகே ரைட். ஏன்னா இப்ப நம்ம பிஎஸ்என்எல் எல்லாம் 10 mbps எல்லாம் நார்மலா தர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 1 mbps is enough. அது இப்ப அந்த மொபைல் 4G ல we are getting more than 1 mbps speed. ஓகே ஓகே. நீங்க ஏர்டெல் 4G எல்லாம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணீங்கன்னா எந்த இன்டரப்ஷனுமே இல்லாமலே இந்த வீடியோ பிராட்காஸ்ட் ஆகுது. நல்ல பேண்ட்வித். ஓகே. ஜியோல எப்படி? ஜியோவே நல்லா இருக்குல்ல சார்? ஆமா இப்போ இல்ல I am just asking for a doubt. Yeah, Jio okay then sir. Okay, right, sir. Okay, thank you Andrew sir and thank you Varun sir. Thank you. Thank you. Varun அடுத்து ஜோசப் டேவிட் செல்வன். சார் செல்வன் சார். சார் நான் ரைஸ் பண்ணல, ரைஸ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். சரி, ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே. வருண் வருண் எனக்கு ஸ்கிரீனை ஒண்ணு ஷேர் பண்ண இது பண்ண அந்த லிஸ்ட ஒண்ணு காட்டிராத மிஸ் ஆனவங்க போறட்டு அந்த ஸ்கிரீன் ஷேரிங் நான் பண்ணேனா. ஓகே ஒரு நிமிஷம் சார், நான் மாத்தி விடுறேன். சார் ஷேர் பண்ணுங்க. சார் இங்க இந்த லிஸ்ட்ல உள்ளத பாருங்க. இதுல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னு சொன்னா நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அவ்வளவுதான் வந்து டைப் பண்ணிருக்காங்க. சார் இந்த ரிக்வெஸ்ட்ல நம்ம சிலப்ப அதர் காலேஜ் ஃபேக்கல்டி யாராவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம், இல்லன்னா நம்ம ஃபேக்கல்டிக்கு பார்ட்னர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான் இப்ப இருக்கு. ஒருக்கா நேம் பாத்துடுங்க, இதுல இருக்கான்னு பாத்துடுங்க. நேம் இல்லாம இருந்தா வந்து அந்த சாட் விண்டோல டைப் பண்ணிருங்க. வினு சார் வருண் வருண் சார் கேக்குதா? கேக்குது வினு சார், கேளுங்க. சார் நான் வந்து ஆக்சுவலா மீட்டிங் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், ஒரு 12:15 தான். என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த ரெக்கார்டிங் ஆகுதுல இந்த வீடியோவை ஷேர் பண்ணா நான் அதை திருப்பி பாத்துக்கலாம் இல்லையா சார்? கண்டிப்பா இந்த மீட்டிங் கம்ப்ளீட் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த ரெக்கார்டு வீடியோ வந்து நம்ம ஏதாவது ஒரு சேனல்ல போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஷேர் லிங்க் அனுப்பி தரோம் சார். ஆமா அட்லீஸ்ட் யூடியூப்ல போட்டு அந்த லிங்க் ஷேர் பண்ணீங்கன்னா கூட ஓகே தான். கண்டிப்பா ஷேர் பண்றோம். ஆமா, அப்புறம் இன்னொன்னு சார், நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது மீட்டிங்ல ஜாயின் பண்ண முடியல. பட் டெஸ்ட் மீட்டிங் நடக்கும் போது ஈஸியா ஜாயின் பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த மீட்டிங்ல நிறைய அட்டெண்டன்ஸ் இருந்ததுனால என்னால ஜாயின் பண்ண முடியலையா? சார் அதை நான் சொல்லிடுறேன். வருண் தான் இங்க போஸ்டும் பாத்துக்கிட்டாப்புல பிரசன்டேஷனும் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த டெஸ்ட் மீட்டிங்ல எனக்கு பிரசன்டேஷன் எதுவும் பண்ண வேண்டாம், நான் ஜாயின் பண்றவங்களை மட்டும் பார்த்து ஜாயின் பண்ண வச்சுட்டே இருந்தேன். சோ அதுதான் நாங்க டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணது. ஃபியூச்சர்ல நாங்க பாத்துக்கலாம், பிரசன்ட் பண்ற ஒரு ஆளும் ஹோஸ்ட் இன்னொரு ஆளும் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணிக்கலாம். ஆமா நான் இப்ப கூட ஜாயின் பண்ணும்போது இப்பதான் அருண் உங்களை அலோவ் பண்றாரு அப்படின்னு மெசேஜ் வந்து. அப்ப வருண் பிரசன்டேஷன்ல சீரியஸா இருந்தாங்க. அப்போ யாரெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றாங்கன்னு அவருக்கு பாக்குறதுக்கு முடியாது. நார்மலா நம்ம வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 5 minutes கேப் இருக்கும். அந்த டைம்ல எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆனதுனால
பிளஸ் ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து ஆ. வந்ததெல்லாம் அட்மிட் ஆள் கொடுத்துட்டேன். ஸோ அதனால நான் அதுல ரொம்ப இது நம்ம concentrate ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றதுனால அந்த டீச்சிங் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அடுத்த வெபினார்ல அதை நீட்டா பிளான் பண்ணிடலாம் சார். யா ரைட். ஓகே, தேங்க்யூ சார். யா ஓகே. வருண் மேபல் மேடம், அது நான் எட்வின் சாரா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் நான் எட்வின் தான். நாங்க 2 பேரும் இருக்கிறோம். ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க சார். வருண் சார் நல்லா அழகா பிரசன்ட் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். டவுட் என்னன்னா, நீங்க இப்ப இந்த ஸ்கிரீன்ல இப்ப பாக்குறீங்க பாத்தீங்களா, 2 ப்ளூ லைன் கிடக்கு பாத்தீங்களா, இந்த ஷேர் பண்ண ஸ்கிரீன்ல. ஆமா சார். இது வந்து ஆக்சுவலி நான் எங்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் நடத்தினேன். ஆண்டோ சார் சொன்னது ஐ திங்க் நான் கூகுள் கிளாஸ் ரூம் பார்த்த பிறகுதான் அது ஹவு தட் இஸ் பெட்டர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியுமா இருக்கும். இந்த ஒண்ணு பண்ணிதானே தெரியுமா, இந்த பிபிடில நான் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ யூஸ் டச் ஸ்கிரீனை யூஸ் பண்ணி தான் நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டே இருப்பேன். இந்த ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்லாம் ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறேன். வேற அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல்சோ வாஸ் ஏபிள் டு ரைட். ஆனா அவங்களுக்கு எழுதாதுன்னு சொன்னாலும் ஏன் எழுதுறீங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இந்த மாதிரி நிறைய லைன் வந்துருது. ஸோ இட் இஸ் வெரி டிஸ்டர்பிங். ஏதாவது ஐடியா இருக்கா வருண், how it happens, how to avoid that? சார் இதே வந்து அனாட்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஆப்ஷன், அது செலக்ட் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம வந்து எழுத முடியும். மேபி யாராவது நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க அந்த அனாட் பிரஸ் பண்ணிட்டு அங்க வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டலாம். ஆக்சுவலா அது எதுக்காண்டி அந்த ஆப்ஷன் ஜூம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது யாராவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அவுட் பண்ணி இது இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், அப்படி ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா அது வச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, நாங்க ஐடென்டிஃபை பண்ணல. பட் அதுக்கு ஒரு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு they don't know how it happens. அதனால எதுல இருக்குன்னு சொன்னீங்கன்னா we can tell them not to do it. ஓகே எதுல இருக்கு அதை ஆஃப் பண்றதுக்கு? சார் அது ஆஃப் பண்றதுக்கு இதுல எந்த ஆப்ஷன்ஸும் இல்ல. ஒன் திங் அட்லீஸ்ட் the participants can avoid that. எப்படி அவாய்ட் பண்ணனே அவங்களுக்கே தெரியல, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கே தெரியல how to avoid that. பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அனாட்ட பிரஸ் பண்ணி வேணும்னு கிறுக்குனாதான் சார் வரும். நான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்கல்ல, திஸ் இஸ் அனாட் பிரஸ் பண்ணி அவங்க இருக்குதோ. ஆமா, அதுல கீழ ஆப்ஷன் இருக்கு, அனோட்டேஷன் அப்படினு ஒன்னு. சரி ஓகே சார். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதான்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு சொல்றோம் சார். ஓகே, thank you. Yeah, otherwise it is nice. Yeah, fine. வருண் சார், அதுல வந்து ரைட் சைடுல ஹலோ டிசேபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு அனோட்டேட் அப்படினு இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல லாஸ்ட்ல இருக்கு. சரியா சார்? அப்சா மேம் லைன்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்சா மேம் தானே? கேலக்ஸி ஆன் 5. ஹலோ நம்ம ஆன்சர் மேடம் இருக்காங்க இல்லையா? கேலக்ஸி ஆன் 5 ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க மேம். இந்த லீனா சைபோன் ஒன்னு இருக்கு, அது பிளாக் பண்ணி மேரி ஹெப்டடைசி மேடம் இருக்குமோ? ஆமா, நான் தான் சார். சரி மேடம், அதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா லீனா சைபோன் இருக்கு. அப்படியா? சரி என்ட்ரா இருக்கா? நான் நேம் எடுத்து டைப் பண்ணேன், அது என்ட்ரி ஆகல போல. ஆயிருக்கு மேடம், ஆயிருக்கு. இப்ப ஜூம்ல சாட்ல என்ட்ரா இருக்குறீங்க. சரி ஓகே. சரி, வரணும் அடுத்து பாப்போம். இது எப்படி சார் அந்த கரோலின் லேபிள் கேன் டவுன் பண்ணிடுங்க. இங்க கேலக்ஸி ஆன் 5 வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஹேண்ட் டவுன் பண்ணிடுறாங்க. அல்கிங் சார். जी சொல்லு சார். சார் சொல்லுங்க அல்கிங் சார். பேசலாமா? பேசுங்க சார். அந்த எட்வின் ராயன் சார் அன்னோட்டேட் ஒன்னு கேட்டாங்க இல்லையா, இந்த இந்த பென் வச்சு கீக்குறாங்க அப்படின்லாம். ஆமா, ஆக்சுவலா எனக்கு மொபைல்ல லெஃப்ட் சைடுல அதுக்கு ஒரு பட்டனே வந்துச்சு, எனக்கு பட்டன்.
அதுக்கு நான் மொபைல்ல தான் இருக்கிறேன். அதுல பென்னு மாதிரி ஒரு பட்டன் வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணா அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு பென்னு பண்ற மாதிரி. சோ அதை பண்ணா மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எனேபிள் ஆகும். இல்லைன்னா அதை சும்மா வச்சிருந்தா யாருக்கும் வந்து கீக்க முடியாது. நம்ம இப்ப எட்வின் சாருக்கு என்ன கேக்குறாருன்னா, அதை ஒண்ணு லாக் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துன்னா கிளாஸ் எடுக்கிறதுல டிஸ்டர்பன்ஸ் வராதுன்னு நினைக்கிறாரு. கரெக்ட். நம்ம அதை ஒண்ணு ட்ரை பண்ணி பார்ப்போம். அருள்கிங் சார். சொல்லுங்க சார். ஒரு டைம் அனௌட் பண்ணி பாருங்களேன், ஒர்க் ஆகும். கேக்குது. மொபைல்லையா? எனக்கு மொபைல்ல இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது கிறுக்க முடியல. நான் அதுக்கு முன்னாடி நான் கிறுக்கினேன். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இல்ல. இப்போ அந்த ஆப்ஷன் இல்ல. இப்போ அந்த ஆப்ஷன் இல்ல. யாருக்காவது பண்ண முடியுதா? யாராவது ஒரு ஆள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா குரூப்ல இருக்கிறவங்க? நான் இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணனால எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. நான் அப்படி இல்லனாலும் திருப்பி இருக்க பாக்குறேன். இப்போ ஆனா அந்த ஆப்ஷன் இல்ல. ஆனா இப்போ ஹலோ வருண் சார், அந்த வியூ ஆப்ஷன்ல அந்த இதுல ஸ்கிரீன்ல மேல இருக்கு இல்லையா வியூ ஆப்ஷன்ஸ்? ஆமா, அதுல வந்துட்டு அனௌட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமா, அதை பிரஸ் பண்ணனா நம்ம வந்து எழுதலாம் சார். இப்ப கிறுக்குறது எனேபிள் ஆகுது. ஆமா, மற்றபடி அண்ணா பண்றாங்களே. இப்போ வந்திருக்கலாம், இப்போ ஒரு கிறுக்கு வந்திருக்கலாம். இல்ல வருண் சார், நான் ஷேர் பண்ணேன். அந்த ஒரு அதுல வந்து ரைட் சைடுல வரலையா அந்த இதுல பார்ட்டிசிபென்ட் டிசேபிள் அனடேட்னு சொல்லிட்டு? இல்ல சார், நான் இப்போ எனக்கு அது இல்ல, அது வந்து ஷேர் பண்ணிட்டு இல்ல, ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி ஷேர் பண்றேன். இப்போ திருப்பி ட்ரை பண்ணி பாருங்களேன், நோட் பண்ண முடியுதான்னு. இப்போ நீ பண்ணிருக்கிறது வந்து என்னது? இல்ல, நான் என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஷேர் ஆகுதா? இல்ல, இதுல யாராவது எழுத முடியுமான்னு பாருங்களா இந்த ஸ்கிரீன்ல. அப்படின்னா இந்த ஆப்ஷன் மொபைல்ல இருந்து எழுத முடியல. மொபைல்ல எனக்கு டிசேபிள் ஆயிட்டு சார். எனக்கு மொபைல்ல எனக்கு டிசேபிள் ஆயிட்டு. எனக்கு மொபைல்ல நான் மொபைல்ல இருக்கறேன். மொபைல் டிசேபிள். ஜெய்சிங் சார் ஒன்னு ட்ரை பண்ணுங்க. ஆமா, ஆக்சுவலா வருண் இப்ப என்ன ஆப்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இதே அட்டெம்ப்ட் நான் கொஞ்சம் ஏர்லியரா ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ கூட வியூ ஆப்ஷன்ஸ்ல சில டைம் வந்து அனோட்டேட் வருது. கரெக்ட். இப்ப அந்த அனோட்டேஷன் உள்ள மெனு போயிடுச்சு. ஆமா, அது இல்ல இப்போ சார். அப்போ எட்வின் சார் நீங்க கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னா செக்யூரிட்டி இல்ல, அதுல செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம போஸ்ட் பண்ணும்போது அதுல வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. allow participants to share screen, chat, rename themselves, annotate on shared content. சோ அதுல annotate on shared content நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா பார்ட்டிசிபென்ட்ஸ்னால அதுல வந்து அனோட் பண்ண முடியல. அது செட்டிங் வந்து நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இல்லன்னா? ஆமா சார், நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண பிறவே அதுல கீழே அந்த ஷேர் இருக்குல்ல சார், அதுக்கு ஒரு முன்னாடி மேனேஜ் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு முன்னாடி செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ அத நீங்க ரன்னிங்ல இருக்கும்போது வரல. சரி சரி. வருண் சார், வருண் இடையில கூட கொடுக்க வேண்டிய சேஞ்ச் பண்ணலாம்டே. என்ன சார் இருக்கா? நான் அந்த எனக்கு இது எக்ஸல் ஒருக்கா ஷேர் பண்ணோடு அதை எனேபிள் பண்ணு. ஒரு நிமிஷம் சார். சார் ஷேர் பண்ணுங்க. என்னாச்சு? வரும். அதுல அனோட்டேட் பண்ணி பாருங்க. அனோட்டேட் பண்ண வரும். உங்க ஸ்கிரீன் இதுவரை டிஸ்ப்ளே ஆகல. அப்படியா? ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகல. இப்ப ஆகுது. டிஸ்ப்ளே ஆகுது. இதுல அனோட்டேட் பண்ணுங்க. இல்ல சார், அந்த அனோட்டேட்ன்ற ஆப்ஷன் எங்களுக்கு இப்ப இருக்கு. இப்ப இருக்குது சார், இப்ப இருக்குது. ஆமா, இப்ப நான் வந்து டிசேபிள் பண்ணேன். இங்க பாருங்க, இப்ப தெரியல. இப்போ இருக்குது. இல்ல டிசேபிள் பண்ண. இப்ப பண்ணுங்க.
இல்ல இப்ப annotation disable ஆயிடுச்சு எங்களுக்கு மெனு. ஆமா இப்ப இல்ல. ஒரு சைடுல வந்து ஒரு இது இருக்கு பாருங்க. அந்த பேர்ல வந்து நம்ம யாரு ஷேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு பண்ணலாம். ஹலோ பார்ட்டிசிபென்ட்ஸ் டு அனோட்டேட் அப்படின்னு இருக்கு. சரி சரி சரி. அத டிசேபிள் பண்ணாதனால நம்ம அனோட்டேட் பண்ண முடியல. ஆண்டனி சார் அது எதுல இருக்கு? அந்த டிசேபிள் பண்றது எதுல இருக்கு? செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன். ஷேர் பண்ண ஸ்கிரீன் ஷேர் பண்ண ஆளுக்கு தான் பண்ணலாம் சார். இப்போ நான் ஸ்கிரீன் அதுல டாப்ல இருக்கு பாத்துருங்க. நான் இத வந்து ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன் போட்டு அனுப்புறேன். ஓகே ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் செக். ஃபைன். சரி வருண் அடுத்த क्वेश्चन போய்டுவோம். சார் பெனோ சார் Galaxy on5 மியூட் பண்ணுங்க வருண். பெனோ சார். Hello sir, good afternoon. Good afternoon sir. Sir, good afternoon. Hello, good afternoon. Good afternoon. Good afternoon. Varun sir, very nice presentation. Thank you. Sir. Thank you very much. Actually, last week we had a discussion with the correspondent father and principal. They told to start online courses for all the subjects or skill-based training. We have to give our students and outside students. Maybe this lockdown go for a long time. If it is extended long time, the only way is we have to start online courses for subjects and skill courses, trainings. So I think this today's webinar may be the beginning for all the faculty members. So all the faculty members can plan to start 10-hour courses or 5-hour courses or 20 hours or 1 week, 2 week, like short courses, contents, maybe plan and prepare. So that's why I want to share with you. So thank you, sir. Thank you. Okay, thank you, Beno. Thank you, sir. Thank you. வருண் அந்த Galaxy on5 ன்னு இருக்கு பாருங்க. அத ஒன்னு மியூட் பண்ணுங்களேன். ஏன்னா அதுல இருந்து தான் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு இருக்கு பாருங்க. Sir, I think the host வந்து can give it to somebody else also. Varun can give to you. அப்படி நம்ம ப்ரோக்ராம் இருக்கும்போதே மீட்டிங் இருக்கும்போதே he can transfer it to you. அப்ப you can control. சரி வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலையே? நோ அதர் ஹேண்ட் ரைசிங். Galaxy on5 ஹேண்ட் ரைஸ்ல இருக்குது. ஆமா ஹேண்ட் ரைஸை விட்டுருங்க, அதை லாக் பண்ணிருங்க. தெரியாம அவங்க மொபைல்ல ஆப்ரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்சா மேடம்னு நினைக்கிறேன். அப்சா மேம் தான். ஆமா இப்ப ஒரு ஃப்ளவர் வைஸ் இன்னும் மஸ்கிட்டோ கில்லர் இன்னும் காமிச்சிட்டு இருக்கு. சரி அதை அப்படி பண்ணிடுங்க. So any more questions from the audience? ஆண்ட்ரோஸ் மேடம் ஆன்லைன்ல இருக்கிறீங்களா மேடம்? மேடத்துக்கு நேற்றுக்கே சிக்னல் கட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஓகே வருண் வைண்ட் அப் பண்ணிடுவோமா? ஓகே சார். ஆண்டனி சார் எனி மோர்? இல்ல Time to discuss. 61 participants நேம் வந்திருக்காங்க சரியா? 61 ஹலோ மேடம் அப்சா மேடம் ஏதாவது பேசுறீங்களா? சரி விட்டுருங்க. ஆண்டனி சார் முடிச்சிரோம். அப்ப ஹலோ சார் வைண்ட் அப் பண்ணிடுவோமா? நான் பிரின்சிபல்ட்ட பேசினேன். அப்ப அவர் வந்து என்னன்னா வெளியே இருக்கனால இப்ப இதுல கனெக்ட் பண்ண முடியல. அவர் நெக்ஸ்ட் மீட்டிங்ல ஜாயின் பண்ணேன்னு சொன்னாரு. சரி சரி ஓகே. தேங்க் யூ ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஒன் கைண்ட் இன்ஃபர்மேஷன் டு யூ ஆல். The next webinar we are planning for the Google Classroom. So it will be happen within 1 or 2 days. அதுக்கு அடுத்து நம்ம அந்த Moodle ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். So 2 more technical topics we are planning. So whenever we are fixing a particular program,
it will be shared to you all through our college WhatsApp group. I request all the HODs to share it to their concerned faculty members also. இதுல நம்ம teaching non teaching எல்லாரையும் join பண்ண வைங்க, so it will be useful for everyone. So next webinar will be Google Classroom. அது within 2 days, tomorrow maybe we may be announcing the date and the time. அதை principal time பேசிட்டு நாங்க announce பண்ணிடுறோம். So I thank Varun sir for planning and preparing for this webinar. Also I thank Anthony Jones Kumar sir for helping us by studying about the platform and everything. நாங்க இன்னொரு ஆள் கூட தேங்க்ஸ் பண்ணோம், ஆண்ட்ரோஸ் மேடம் சாஃப்ட்வேர் செல்ல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தென் அவர் பிரின்சிபால், தென் ஆல் அவர் ஃபேக்கல்டி டீன்ஸ், HODs எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறோம். ஸோ ஐ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹூ ஆல் ஆர் இன்டராக்டட் டியூரிங் திஸ் வெபினார். ஏன்னா ஒரு இன்டராக்ஷன் இருந்தால் தான் வெபினார் நல்லா இருக்கும். அதர்வைஸ் இட் வில் பி லுக் லைக் ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் அண்ட் இன்டராக்டிங் வித் அஸ். தேங்க் யூ. So we are winding up here. Varun, any more closing notes? No, sir. Thank you for all your attendance. Okay, thank you for your interaction, and Ando sir and Anthony sir, thank you for giving this opportunity to share. Thank you. Thank you. Okay, thank you, Varun. We can wind up. Wind up. Thank you.